இயேசுயா மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையும் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நின்மாரே கண்மலையே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நின்மாரே கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திவ்யா மியூட் ஆயிடுச்சு பாருமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. ஹல்லேலூயா. லோத்தின் காரியத்துல லோத்தை சுற்றி இருந்த சோதம் குமாரா மக்கள் ஓரினை சேர்க்கையினாலும் கர்த்தர் அருவருக்கிற செயல்களிலும் அவர்கள் மிதமிஞ்சி செயல்பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஸ்தோத்திரம். லோத்தினுடைய கண்கள் அவன் முன்பாக இருந்த அந்த மக்களை நோக்கி சொன்னது,
என்னுடைய கைகளிலே ஸ்தோத்திரம் கணவனை அறியாத 2 வாலிப குமாரத்திகள் இருக்கிறார்கள், அவர்களை உங்களிடத்தில் தருகிறேன். அவர்களை நீங்கள் என்ன வேணா செஞ்சுக்கங்க. என்னை நம்பி வந்த இந்த மக்களுக்கு நீங்க எதையும் செய்யாதீங்க. இந்த தேவ மனுஷர்களுக்கு நீங்க எந்த ஒரு தடங்களும் செய்யாதீங்க. இவங்களை நீங்க தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா கெடுக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிற இந்த கெட்ட செயல்கள் வேண்டான்னு லோத்து என்ன பண்ணானா, அவனுக்கு எதிராக இருந்த திரள் கூட்ட மக்களை பார்த்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்கள் பெரிய வாலிபர்கள், வயது முதிர்ந்தவர்கள், எல்லா கேட்டகரி ஆண்கள் எல்லாம் வந்துட்டு அவர்களை அறியும்படி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான அறிதல்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஓரின சேர்க்கையில அவரை நாங்கள் புணர வேண்டும் சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு அந்த வாசல் அண்டை வந்து நிற்கிறார்கள். ஸ்தோத்திரம். சோதிக்கப்படும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்கள் லோத்துவை நோக்கி நிற்கிற வேளையில லோத்து என்ன பண்றான்னா, அந்த மனுஷர்களை தேவ மனுஷர்களை தப்பு வைக்கிறதுக்காக தன்னுடைய உடைமைகளையும் தான் நம்பியிருந்த காரியத்தையும் விட்டு விடுவதற்கு அவன் ஏதுவாயிருந்த தன்னுடைய சொந்த குமாரத்திகளை கூட கொடுக்குறான்பா. அவங்களுக்கு நீங்க என்னன்னு செஞ்சுக்கங்க, ஆனா இந்த தேவ மனுஷர்களுக்கு எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயம் நொறுங்குன்றது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் என்னடா ஆக போதுன்னு பயந்திருக்கிற சூழ்நிலையில தேவ தூதர்கள் அவங்கள கையை பிடிச்சு அந்த லோத்தை உள்ள இழுத்துட்டு அங்க எதிராக இருந்த அந்த மக்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க செய்தார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய வாழ்வின் காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு மாணவனை எப்படி அவனை நாலேஜபிள் பர்சன் சொல்லிட்டு சோதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம்ல அவன் படித்த விஷயங்களையும் புரிந்த விஷயங்களையும் கேள்விகளுக்கு சரியாக பதிலை எழுதினான்னா அவன் தேர்ச்சி அடைந்தான். தேர்ச்சியிலே நமக்கு தெரியும் டிஸ்டிங்ஷன் இருக்கு, கோல்டு மெடல் லிஸ்ட் இருக்கு. அந்த அந்த ஒரு 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 பதவிக்கு தக்கனமான அந்த மெரிட்டுக்கு தக்கனமான குவாலிஃபைடா கொடுப்பாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனே இவ்வளவு காரியத்தை செய்யும் போது ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த கூடுகையில வந்திருக்கிற நம்ம, இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஸ்தோத்திரம், அந்நிய மார்க்கத்தார்கள், அந்நிய ஜாதியார்கள், ஸ்தோத்திரம், அந்நிய ஜாதியாரான ஜாதியை குறித்து பேச கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அறியாத, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே அந்நிய ஜாதிகள், புற ஜாதிகள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக தன்னுடைய இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் அவரை போல மாற வேண்டும். அதையும் உள்ள வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பிற ஜாதிகள் கை கொள்கிற வழக்கத்தையும் நான் உள்ள வச்சிருந்தேன்னா ஸ்தோத்திரம் சாக்கடையும் செண்டையும் சேர்ந்து பக்கத்தில் வச்சுட்டு அனுபவிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, சென்றினுடைய நறுமணத்தை சாக்கடையினுடைய நாற்றம் அமுக்கி போடும். ஸ்தோத்திரம். இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தேவ அன்பை ருசித்த நாம தேவனை தன்னுடைய சொந்த ரட்சகரான ஏற்றுக்கொண்டுன்னு வாயினால் அறிக்கை பண்ணாலும் நம்முடைய இருதயத்திற்குள்ளதாக சில அசுசியங்கள் உலகத்தின் கரைகளினால் நம்மளுக்கு அது அழுக்குப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதிலிருந்து விடுபட்டு வரணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையான போராட்டம், ஒவ்வொரு வகையான ஒரு பிடிகளை பிசாசு வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் பவுலை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இயேசு கிறிஸ்துவானவர் எந்த காரணத்திற்காக உலகத்திற்கு வந்தார் நமக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். அந்த காரணத்தை நிறைவேற்ற விட முடியாம அவரோடு கூட இந்த சீடர்கள் கூட அநேக இடங்களில அவர்கள் வழி விலகி தவறுதலான ஒரு காரியத்திற்கு போக முற்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து மலை மேல் ஏறி சென்று பேதுருவையும் 2 சீடர்களையும் கூட்டு கொண்டு போய் அவர் மறுரூபம் ஆகிற போது எலியாவும் மோசேயும் அவரோடு பேசுகிறதாக காணப்பட்டார்கள் என்கிறத அறிந்த பேதுரு சொல்கிறார், இங்கு உமக்கு ஒரு கூடாமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இந்த மலை மேலே உட்கார்ந்துருவோம். ஸ்தோத்திரம். அப்பதான் கர்த்தர் சொல்கிறார், அப்பாலை போ பிசாசு,
பேதுரு எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், கர்த்தருக்காக தலைகீழ அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போன ஒரு மனுஷன். அவரை கைது பண்ணுகிற வேலைகள்ல, வருகிற வேலையில, யூதாஸ் காரியத்து ஒரு திரள் கூட்டத்தை கூட்டுக்கொண்டு வருகிற வேலையில, காட்டி கொடுக்கிற வேலையில, இயேசு கிறிஸ்து முத்தத்தினால என்ன காட்டி கொடுக்கிறான்னு சொல்கிற வேலையில சீடர்கள் ஓடி போயிட்டாங்க. பேதுரு மாத்திரம் தன் தன்னுடைய பட்டயத்தை உருவி மல்குஸ் என்கிற வேலைக்காரனுடைய வலது காதார வெட்டினான். இயேசு கிறிஸ்துவாய்க்கு பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன், அவனையும் பிசாசு சோதித்தான். அப்பதான் கர்த்தர் சொல்லுவார், நான் வெட்டிட்டு நான் இந்த பாருங்க, நான் அவரை விட்டு ஓட மாட்டேன்னு சொல்லுகிற சூழ்நிலை கர்த்தர் ஏன் இப்படி செய்யற? பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தாலே சாவான். If I am going to kill someone else, I am also killed by someone else. நான் ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினால் அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சந்நிதியிலே கூக்குரடுகிற வேளையிலே எவன் மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்படும் என்கிறே வேதம் தெளிவும் திஷ்டாந்தமாய் எழுதியிருக்கிறது. இதை அறியாத புறஜாதி மக்கள், இதை அறியாத இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் இந்த கேட்டிலும் பிச்சிலும் விழுக்கப்பட்டு அவர்கள் ஒருவனை கொன்று அவருடைய சந்ததியும் இல்லாமல் அழிந்து போகிறார்கள். ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் அநேக சோதனைகளை கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துக்கு வந்தார், சுவிசேஷம் சிலுவையில் அடைக்கப்பட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார் இல்லைங்க. He is also facing a lot of struggles in the world. He suffered from their own peoples. தன்னுடைய சொந்த யூதர் மாத்தாரெல்லாம் அவர் அநேக பாடுகளை அனுபவித்தார், அநேக உத்திரவங்களை அனுபவித்தார். ஸ்தோத்திரம். எரேமியா, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவர்தாமே அடிக்கப்படும்படியாய் போடுகிற ஆட்டை போல போனார். ஆடை வெட்டுறதுக்கு கொண்டு போகிற வேலையில அது அமைதியா போகும். அது எதுக்கு போகுதுன்னு தெரிஞ்சாலும் அது சத்தம் விடாது. அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல போனார்னு சொல்லியிருக்குது. ஏங்க, ஏன் அவர் அந்த வேதனையை படணும்? எதுக்கு அவர் அந்த அவ்வளவு சோதனைகளை சகிக்கணும்? அவருடைய ரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதிக்கப்பட்ட பின் அவன் சுத்த பொன்னாக விளங்குவான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பொன் என்னன்னா பூமியிலிருந்து விளையுமா. பைசோன் என்னும் ஆற்றங்கரையில, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தின் பொன் நல்லது. 11-12 வாசிக்கிறேன் கேளுங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். தங்கம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பூமியிலிருந்து விளைந்து வருகிறது. அந்த விளைஞ்ச அந்த பாறையிலிருந்து விளைஞ்சி வருகிற அந்த தங்கத்தை தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அது தண்ணியில கலந்து போகும். ஸோ அந்த தண்ணியிலிருந்து பிரிச்செடுக்கிற வேலையில பொண்ணு எப்படி இருக்குன்னா, அதோடு கூட சில களிம்புகளும், அந்த பாறையிலிருந்து வரக்கூடிய சில மினரல்ஸும் அதோட இருக்கும். அதை சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன துகள்களை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்லா உருக்குவாங்க. உருக்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, அதில் இருக்க தேவையற்ற கழிவுகளாம் நீக்கப்பட்டு ஒரு 800-1000 டிகிரி சென்டிகிரேடுக்கு வெப்பப்படுத்தினோன்னா அதில் இருக்க தேவையில்லாத கழிவுகள்லாம் ஆவியாகி போயிடும். அப்புறம் அந்த பொன் சுத்த பொன்னாக வழங்கும். அப்போதான் அது பியூர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். எதற்காக அந்த பாடுபட்டார்? தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்ததுக்கு அநேக காரியங்கள் உண்டு, அநேக விஷயங்கள் உண்டு. அவர் சோதனையில சகிக்கிறவராயிருந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வந்துருச்சு, சின்ன ஒரு இடர்ல வந்துருச்சு. நான் விரும்புகிற காரியம் நடக்கல, நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் எனக்கு நிறைவேறலன்னா நம்மகிட்ட எப்படி பிசாசு இந்த காரியத்தை நிறைவேற்ற செய்யறான்னா, ஹல்லேலூயா, 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 பல்லை கடித்து கொண்டு, ஸ்தோத்திரம், இந்த சத்தத்தை கேட்கிற சிலருடைய இருதயத்தின் விஷயம் எப்படி இருக்குன்னா, காரியம் நிறைவேறினா பல்ல கடிச்சுக்கிட்டு என்னதுடா இது, கர்த்தராவது, ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கிறார். அவனவன் தன்னைத்தான் ஆளாய்ந்து அறிய கடன். ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும்
பேதுருவை பார்த்து சொன்னது, இன்றைக்கு அவரை சிறைச்சாலை போடுறதுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணி கொண்டு போகிற வேலையில் பவுல் பேதுருனா தன்னுடைய மாம்சீகத்தில் நான் வைராக்கியமாக இருப்பேங்கிறான். கர்த்தர் சொல்கிறான், இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னதாகவே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். பேதுருவுக்கும் ஒரு டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேதுரு சொல்கிறான், மெய்யாலுமே உண்மையாகவே இவர் தேவகுமாரன், ஹல்லேலூயா, தேவ மனுஷன், ஸ்தோத்திரம். இவர் கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருந்தும் நான் எப்படி அவரை தூசித்தேன், நான் எப்படி அவருடைய நாமத்தை விட்டு விலகினேன். அங்க இருக்க ஒரு ஸ்திரீ சொல்லுகிறா, உன் பேச்சு அவங்களோட பேச்சு மாதிரி இருக்குது, நீ அவங்களோட போனோன்னு அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. ஹல்லேலூயா. அவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா உலகத்தின் சோர்வுகள், உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்க அவராலே ஆகும். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிருக்குமா? இங்கோண்டு அதை படி கூட நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ. அப்போ இந்த சூழ்நிலையில் கேட்கிற வேலைகளில் என்ன நடக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிசாசினுடைய விஷயங்கள், பிசாசினுடைய காரியங்கள் அவர்களை அமிழ்த்தி அடிக்கிற வேலையில் கர்த்தர் அவர்களை நிற்கதியாய் விடவே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் மாறி போயிடுச்சு. பேதுருவுக்கு கூட இருந்த இயேசு கிறிஸ்துவால அற்புத அடையாளங்கள் போகிற வேலைகளில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு இருந்துருச்சு. ஆனாலும் அவர் சிலுவை மரணத்துக்கு போகிற வேலையில் எல்லாம் கைவிட்டு போச்சு. நாங்கள் இறந்தால் நலமாயிருக்கும், எங்கள் காரியங்கள் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க திகைச்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர் தாமே பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சோதனையிலிருந்து தப்பிக்கும்படியாக வழியை உதவி செய்ய வல்லவராயிருந்தார். பவுலுடைய சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு, பேதுருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? நம்ம வேதத்தை வாசித்து பார்த்தோம்னா சமாதானத்தின் சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எண்ணம் கேட்டீங்கன்னா, ஏசப்பாட்ட வந்துட்டோம்னா ஐ வாஸ் இன் த செக்யூர் ஜோன், நான் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏங்க தங்கத்தை ஆற்றுலேருந்து எடுத்தோன்னா அப்படியே எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதை உருக்கி அதில் தேவையில்லாத கழும்புகள்லாம் வெளியில் அனுப்புவாங்க. அதுபோல தான் கிறிஸ்தவ ஜீவியமும். இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துட்டோம், அவரை சார்ந்து இருந்துட்டோம்னா ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையின் காலகட்டங்கள் ஸ்தோத்திரம் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சோதனையோடு கூட போகும். ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்தார் என்கிற வேத வாக்கியம் நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஊர் என்கிற பட்டணத்தில் ஆபிரகாமுடைய குலத்தொழில் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சிலைகளை செய்கிறது. சாமி கும்பிடுறாங்கல்ல, விக்கிரக சிலைகள், அதை செய்யக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலை செய்கிறவர்கள் அந்த பட்டணத்தில் ஒரு நல்ல மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹல்லேலூயா, ஆபிரகாமை வேறு குறித்து அழைத்த தேவன். நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஆபிரகாமை தான் அங்கிருந்து அழைச்சான்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராரகு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் அவன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு
அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு முன்பதாகவே கர்த்தர் யாரை அழைத்தார்னா, ஆபிரகாமுடைய தகப்பன் தேராருகை அழைத்தார். நீங்க இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த இன்னாருக்கு இன்னார் பெற்றார், இந்த ஆதியாகமம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இவர் பிறந்தார் இத்தனை வருஷம் சொல்லிட்டு ஆயுட்காலம் சொல்லப்பட்டிருக்கும். அதை புரிந்து கொள்வது நம்ம கொஞ்சம் கடினமா இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ரிவர்ஸ்ல படிச்சு போனீங்கன்னா அதோட கிளாரிட்டி கொஞ்சம் நன்றாக புரியும். நம்ம தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய ஜென்ரேஷனை என் பொண்ணு பார்க்கணும்னு நினச்சான்னா, என் பெண்ணுடைய பேர் வந்து கேரிஷ், தெபோரா, 2 பெண்கள். இவருடைய பேர் அப்பா யாருன்னு பார்க்கணும். முதல்ல யாருன்னா டேவிட். ஸோ டேவிட்டுக்கு அப்பா யாருன்னு பார்த்தாங்கன்னா செல்வராஜ். ஸோ செல்வராஜுக்கு கீழே நீங்கள் பார்க்கும்போது அவருக்கு 2 குமாரர்கள், ஒருத்தர் ஜஸ்டின், ஒருத்தர் டேவிட். ஸோ அதற்கு மேலே செல்வராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயில். ஸோ அவருடைய கோயிலுக்கு பிறந்த எத்தனை ஒரு ஆண் 2 பெண்கள். ஸோ இதுக்கு மேலே அந்த கோயிலுடைய சரித்திரத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா பேர் சீனி. ஸோ அந்த மாதிரி டிவியேஷன் போகும்போது தான் நமக்கு ஒரு புரிதல் நன்றாக வரும். கீழிருந்து போனீங்கன்னா, ரிவர்ஸில் படித்து போனீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விளக்கம் புரியும். மேலேருந்து படித்து வரும்போது யாருக்கு யார் என்ன ஏதுன்னு தெரியாது. கீழிருந்து நீங்கள் லூப்கோலை பிடிச்சி போகும்போது தான் அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நமக்கு. இயேசு கிறிஸ்துவானவரை பற்றிக்கொள்ள வேண்டும்னா அவரை கீழிருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்தினார், அவர் எவ்வளவு ஒரு கீழ்ப்பிடிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். சோதனையின் காலகட்டத்திலும் இக்கட்டின் காலகட்டத்திலும் அவர் பிதாவை சார்ந்திருந்தார். அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் உதவி செய்தார். அப்படி ஒரு விசுவாசத்தில் ஓடினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேராரகுவை குறித்து கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, தேராரகுவுக்கு 3 குமாரர்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம் கிடையாது. ஆபிரகாம் பின்னாடி தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவருடைய பேரை மாற்றம் செய்வார். ஆபிரகாம்னு மாற்றம் செய்வார். இந்த இடத்துல ஆபிரகாம் அவனுடைய சகோதரன் நாகோர், அவனுடைய சகோதரன் ஆரான் என்பவர்களை பெற்றான். நீங்க 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இதோட தொடர்ச்சி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேராரகு மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய குமாரன் ஆரான் மரிச்சு போயிடுவான். ஆரானுக்கு பிறந்தவன் தான் லோத்தும், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மில்கால் என்கிற ஒரு பெண்ணும். இந்த மில்காலை என்ன பண்ணான்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த தேராரகுடைய மகன், அதான ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோர் கல்யாணம் பண்ணிடுறான். யாரு? தன்னுடைய சொந்த தம்பி பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிட்டான். ஸ்தோத்திரம். ஆக்சுவலா முறை பார்த்தீங்கன்னா சித்தப்பா. ஒரு தவறான ஒரு முறைக்குள்ள வந்த உடனே தான் கர்த்தர் ஆவியானவர் ஏவுதனால தேராரகுவை கொண்டு அழைத்து கொண்டு போகிற சூழ்நிலையில் கர்த்தர், ஸ்தோத்திரம், நான் இந்த ஆரானையும் அவனுடைய சந்ததியும் அங்கே விட்டுட்டு, யாரு? நாகோரையும் அந்த மில்காலையும் அங்கே விட்டுட்டு யாரை அழைத்து கொண்டு தேராரகு புறப்படுகிறான்னா ஆபிரகாமுடைய மனைவி சாராள். அதற்கு அப்புறமா யார் அழைத்து கொண்டு போறான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், லோத்து. சில காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்கல, சில விஷயங்கள் நம்மகிட்ட அவருக்கு இப்போ ஒத்து வரலன்னா ஆவியானவர் இடைபடவே மாட்டார். ஸ்தோத்திரம். நான் கூட இன்னைக்கு ஜெபத்தை எடுக்க வேண்டாம், ஏன்னா சில காரியங்கள் நம்மகிட்ட இன்னும் சுத்தப்படுத்த வேண்டியது இருக்கு. வேண்டான்னு சொல்கிற வேலையில் நான் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ எதற்கு இந்த யோசனை, எதற்கு இந்த போராட்டம், எதற்கு இந்த உபத்திரம் சொல்லிட்டு நான் உட்கார்ந்து ஜெபிக்கிற வேலையில் இன்னைக்கு நான் வசனம் எடுக்கலப்பா. ஸ்தோத்திரம். நீர் எதை சொல்கிறீரோ, எனக்கு ஒரு மைண்ட் செட்ல இந்த இதை பேசுன்னு ஓடிட்டு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் மை ஓன் ஒப்பீனியன் அபவுட் த பைபிள். நான் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை என்னுடைய சுய சிந்தனையாவோ என்னுடைய மெடிடேஷன்ல இருக்க நான் இன்னைக்கு பேச விரும்பல. வாட் யூ வாண்ட் டு ஸ்போக் வித் மீ, நீர் என்னை கொண்டு எதை பேச விரும்புகிறோ அதையே பேச வேண்டும். அதற்கான வசனத்தை நீர் கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பேசுறேன், நான் இன்னைக்கு பேசுறேன். Because I am not in the holy.
நானும் பரிசுத்தத்துல சில குறைபாடுகள் காணப்பட்டிருக்கிறது தேவனே, நீர் பேசுகிறதை பேசுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டேன். அப்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் ஆல்ரெடி சோதிக்கப்பட்டுட்டார், டெஸ்ட் பண்ணப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார். தூசண வார்த்தைகளால நீ யூதருடைய ராஜாவா இருந்தார், நீ கீழே இறங்கிவான்னு சொல்லிட்டு அநேக கேலி கிண்டல்களுக்கு அவர் இழைக்கப்பட்டார். ஆனால் அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல மௌனமாயிருந்தார். அவர் சோதிக்கப்பட்டு உயிர் தெழுந்துட்டார், திரும்ப வரப்போகிறார். இன்னைக்கு நம்மளும் இந்த உலகத்துல சோதனையோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சிறைச்சாலையின் கதவுகளில் பேதுருவை போட்டு சங்கிலிகளை கட்டி வச்சிருக்கிற சூழ்நிலையில 4 அடுக்கு பாதுகாப்பு. எப்படி இவன் தப்பிச்சிடக்கூடாது? இவன் போயிட்டான், இவங்க கடவுள் இருக்காருன்னு எல்லாரும் இன்னும் கூட்டம் அதிகமா சேர்ந்துரும், இன்னும் விசுவாசிகள் பெருகிடுவாங்கன்னு சொல்லிட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு, உயர் பதவிகள் இருக்கிறவங்களுக்கு யாரும் கொண்டுடக்கூடாதுன்னு 4 அடுப்பு செட் பிரிவு பாதுகாப்பை கொடுத்து கூட்டு போவாங்க. ஒரு கைதிக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவனை சிறைச்சாலையில போட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்க வேலை இல்லை. ஸ்தோத்திரம். உலக மனுஷன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, சோதனைகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வருகிற வேலையில் அவனுடைய முடிவு என்னமா இருக்குன்னா, ஐ எம் கோயிங் டு டை, நான் என்னுடைய உயிரை நீச்சிக்கொள்ள போகிறேன், என்னுடைய உயிரை விட போகிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்தது எனக்கு என்ன புண்ணியம் சொல்லிட்டு தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்கள். ஸ்தோத்திரம். நம்மால் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க, 2 கைகளையும் கால்களையும் கெட்டி நிற்க வச்சு ஜெயிலில் நிற்க விட்டுருக்காங்க. சூழ்நிலைகள் எல்லாம் எப்படின்னா அவ்வளோதான். 4 அடுக்கு பாதுகாப்பில் தாவி ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேதுரு ஒரு அயர்ந்த நித்திரையா இருந்தாராம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, உலகத்தின் பாடுகளும் உலகத்தின் உபத்திரவங்களும் உலகத்தின் கஷ்டங்களும் உலகத்தின் நஷ்டங்களும் உற்றாரும் உறவினரும் பெற்றோரும் உற்றோரும் உறவினர்களும் யார் உங்களை தள்ளி நிந்தித்தாலும் நம்முடைய தேவன் உங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறதே இல்லை. அவ்வளவு நித்திரையில் இருக்கிற வேலையில், சிறைச்சாலை 4 அடுப்பு பாதுகாப்பில் இருக்கிற வேலையில் ஒரு கூட்ட ஜனம் பேதுருடைய விடுதலைக்காய் சீலாவும் அப்பளவும் கொண்ட ஒரு கூட்ட ஜனங்கள், ஓ அப்போஸ்தலர்கள், ஓ இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த வேளைகளே சிறைச்சாலையின் சங்கிலிகள் உடைப்பட்டது, கதவுகள் பிளவுண்டது, ஒரு விடுதலை ஏற்பட்டது. அவனை அழைத்து கொண்டு நடு வீதி வரையிலும் விட்ட தேவன் இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளாலும் ஓ உங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இதோ வருகிறது. நான் உங்களுக்கு உதவி செய்யும்படியா உங்கள் பின்புலமா இருக்கிறேன். முன்னானவர்களை குறித்து நீ கலங்காதே, திகையாதே, புதிய காரியத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உலகத்துல யார் கைவிட்டாலும் அவர் கைவிடுகிறதே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். டெஸ்ட் வச்சாதாங்க பிள்ளை பாஸ் ஆகுதா இல்லைன்னு தெரியும். கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்து ஆன்சர் ஷீட்டையும் கொடுத்து இந்த கேள்விகளுக்கு பதிலை எழுதுன்னு சொன்னாதான், எழுதி முடிச்சக்கப்புறம் அதை எவாலுவேஷன் பண்ணாதான் இது இந்த டிக்கெட் தேருமா தேராதான்னு தெரியும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்தோடனே எல்லா மனுஷனும் இடறுகிறவர்களாயும் தவறுகிறவர்களாயும் வேற ஒரு வழியை தேடியும் நிம்மதியை தேடி ஓடுகிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம்.
ஏங்க நோ, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு சோதிக்கப்படலையாங்க? அவன் சோதிக்கப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. நல்ல ஐஸ்வர்யவானா இருக்கான், செல்வ சீமானா இருக்கான், அவனுக்கு தேவைகள் எல்லாம் கொடுக்கப்படுது, ஒரு ஆடம்பர வாழ்க்கை, கர்த்தருக்கு பயபக்தியுமா இருக்கிறான். பிசாசு அவன் மேல கண்ணை வச்சுட்டு நேர தேவ சந்நிதியில போயிட்டு நின்று கேட்கிறான். அவன் போய் நின்ன உடனே கர்த்தர் அறிந்ததா பிசாசின் எண்ணத்தை பார்த்துட்டு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படிங்கிறார். அவன் என்ன பண்றான், கண்ணை இங்க வச்சுட்டு போறான். பிசாசு என்ன பண்றான்னா, முதல்ல தேவ பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு கண்ணை வைக்கிறான். இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான், இவனுடைய வாழ்க்கை ஒரு லெவலுக்கு போயிடுச்சு, இவனை என்ன பண்ணணும்னா வேறொரு பிரச்சனை, வேறொரு விஷயங்கள், வேறொரு சோதனை, வேறொரு சிந்தனையை கொடுத்து இவன் ஆவியில பலப்பட்டு வர விடாதபடியாய் அடைப்பின் மேல அடைப்பு, வேதனையின் மேல வேதனை, சோதனை மேல சோதனை கொடுத்து தேவனை தூஷித்து இவனை ஜீவனை விடுஞ்சுட்டு தன்னுடைய மனைவியை கொண்டே சொல்ல வைக்கிறான். ஸ்தோத்திரம். சூழ்நிலையில் மாறினாலும் நம்ம அப்படிப்பட்ட சோதனையில் நம்ம யாரும் இது வரைக்கும் போனதில்லை. ஸ்தோத்திரம். நம்ம யாரும் கோடீஸ்வரங்கள் கிடையாது, செல்வ சீமானா இருந்து ஒன்றும் இல்லாமல் போனதில்லை. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நம்மளை தான் கர்த்தர் வேணும்னா சோதனையிலிருந்து தப்பிக்க வைத்து உதவி செய்ய வல்லவராக இருந்து ஒரு வேலையும் ஒரு வருமானத்தையும் கொடுத்து நம்முடைய ஜீவனத்தையும் நமக்கு ஒரு பொக்கிஷமாய் கொடுத்து நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இதிலும் மேலானவரை நீங்கள் காண்பீர்கள்னு கர்த்தர் சில வார்த்தையில சொல்லுகிறார். இதிலும் மேலானவரை நீ காண்பாய். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கல, சிலருக்காய் வார்த்தை வருகிறது, இதிலும் மேலான காரியத்தை நான் உங்களுக்காய் செய்வேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில அவனுடைய விஷயங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சாராள் நகைத்தால் எழுதப்பட்டிருக்கும். அதற்கு அதாவது சாராளாவது யாருன்னு தேவ தூதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட உப்பத்த காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்கிற வேலையில சாராள் தன் இருதயத்தில் நகைத்தால் போட்டிருக்கோம். நீங்க வேதத்தை நன்கு நீங்க வாசிச்சு பார்த்தீங்க, தேவ ஆவியோட பலத்தோட வாசிச்சு பார்த்தீங்கன்னா பிதாவே அதாவது கர்த்தரே ஆபிரகாமோட நேருக்கு நேரா பேசிக்கிட்டு இருப்பார். அவ பேசிக்கிட்டு இருக்க வேலையில ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. எப்ப கடற்கரை மனத்தனையா பெருகுவாம்பாங்க, அப்பவும் அவன் ஃப்ரீயா விட்டுருவான். இப்ப வழியில வா, நட்சத்திரத்தை பாரு, இதை மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணும் பாரு. அப்ப சொல்லும் போது ஆபிரகாம் தன் இருதயத்திலே நகைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை நகைத்தான்னு சொல்லுகிற விஷயத்தை காண்கிற வேலையில ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நான் குறித்து வைக்கவில்லை, என்னுடைய அனுதின தியானத்தில் ஒரு வசனம் அது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலெல்லாம் கடந்து போகிற வேலைகளில் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தெளிவா சொல்கிறார். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 99 வயசாயிருச்சு, குழந்தை பிறகுறதுக்கு சூழ்நிலை இல்லை, ஆனாலும் உன் சந்ததி இப்படி ஆசீர்வதிக்கிற சொல்கிற வேலையில அவன் விசுவாசித்து அதை முழுவதுமா நம்பினவனை தான் கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இதை சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை எப்படி என்ன கேட்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் உண்டு.
ஒரு கொஸ்டின் மார்க் உண்டு. எனக்கு இது எப்படி சம்பவிக்கும், எனக்கு இந்த காரியம் எப்படி நேரும், நான் இந்த கூடைக்கு வந்திருக்கிறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் இல்லை. சோதனை மேல் சோதனை, சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நான் நம்புகிறேன். ஆனாலும் சில வேளைகளில் சில இடர்கள், சில உபத்திரவங்கள், சில வழி மாறுதல்கள் போகிறத, ஏன் எனக்கு இது சம்பவிக்கிறது, ஏன் இதை நீர் எனக்கு அனுமதிக்கிறீர் என்கிற சில கேள்விகளோடு வந்திருக்கிற மனுஷா, தேவ வார்த்தை வருகிறது, நான் உங்களை திக்கவற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. பின்னும் அவர் அவனை நோக்கி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டு கொட்டியும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியை இடத்துல கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றோடு ஒன்றை எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை, பறவைகளை கட் பண்ணல. உடலின் மேல் அப்போ அந்த பறவைகள் அந்த உடலின் மேல் வந்து இறங்கின அவைகள் ஆபிரகாமை துரத்தினான். கறியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா பறவைகளை அதை சாப்பிடுமோ அதெல்லாம் துரத்தி விடுறான். துரத்தி விட்ட வேலை சூரியன் அஸ்தம் ஆயிடுது. சூரியன் அஸ்தமாயிர சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனவொன்னா ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல தூக்கம் வருது. திகிலும் கார்களும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சுதந்திரிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் புத்திரப்படுவார் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த வார்த்தை எதற்காக அவனுக்கு சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆபிரகாம் நகைப்பான். ஒரு நக்கல், இது எப்படி நடக்கும், எப்படி அது சாத்தியம்னு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே கர்த்தர் எரிச்சலாயிறார். தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்கிறவர்களே, இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன விஷயம்னா, கர்த்தர் ஒரு விஷயத்தை தருவார், ஒரு அற்புதத்தை செய்வார், சில காரியங்களை சந்திப்பார். இது நடக்கும்னு உறுதியா விசுவாசிக்கிற வேலைகளில், வாக்கு தத்தம் வருகிற வேலைகளில் ஒரு சின்ன டவுட்டு, சின்ன ஆசோலேஷன், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரும். அவர் வாக்கு மாற மனுஷன் அல்ல, வாக்குரைத்தவர், வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. மரண ரீதிகளில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க அவர்களாலே ஆகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ இந்த கூடுகளை வந்திருக்கிற சில சத்தத்தை கேட்கிற சிலருக்காய் தரிசனங்கள் எழும்பி வருகிறது. மனுஷனை நீ நம்பாதே. அவன் முன்புறமாய் உன்னை இறக்கி விட்டுட்டு உதவி பண்றமானிக்கு வந்து உன்னை குழியில வச்சு அமுக்கிறமானிக்கு சில தரிசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஜாக்கிரதையா இருந்து கொள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். உங்கள் நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யோனாவை பற்றி தெரியாமலாம் இருக்கும். நீங்கள் யோனாவுக்கு புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோனாவை அனுப்புவதற்கு முன்பதாக 1ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார். யோனாவை நினிவே பட்டணத்துக்கு அந்த எச்சரிப்பை சொல்றதுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு சோதனை நான் கொடுக்கிறதற்கு முன்பதாகவே, உனக்கு ஒரு உபத்திரவத்தை சூழ்நிலை வருவதற்கு முன்பதாகவே அதை தப்பிக்கும்படியாக தூதர்களை கொண்டு தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, அவரை நம்பு. அவராலே ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனை அனுப்புவதற்கு முன்பதாகவே என் பிள்ளை இப்படித்தான் என்ன செய்யும், போவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன விஷயம் கேட்டீங்கன்னா, என் பிள்ளை என்ன மாதிரி யார மாதிரி இருக்கும், என்ன மாதிரி தான் இருக்கும். நான் என்னென்ன சேட்டை போனோம்னா அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அதனுடைய ஆவிகள் செய்யும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரின் பிள்ளைகளா இருக்கிற நம்மளை குறித்து அவருக்கு தெரியாம இருக்குமாங்க? இந்த சிச்சுவேஷனுக்கு என் பிள்ளை இப்படித்தான் போகும். ஹல்லேலூயா. இந்த சொல்யூஷனை தான் தேடி போவான். அப்படி தெரிந்திருந்தும் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
அங்கே யோனாவுக்கு மீன் ஆயத்தம் படுத்தி கொண்டு ஒரு செக்யூர் சோன்ல டிராவல் பண்ணி 3 நாள் மீன் வைத்துக்கலாம் ஒழுங்கா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே கோச்சிக்காதீங்க. யோனா கர்த்தர் சத்தத்தை கேட்டு ஒழுங்கா அவன் நினைவேக்கு டிராவல் பண்ணியிருந்தா கப்பலில் நிம்மதியாக பெர்த்திகளை உட்காந்து சிறுப்பர் கோச்சில் சொகுசா போய் இறங்கியிருக்கலாம். கீழ்ப்படியாதனால தான் என்ன பண்ணலாம், மீன் வயிற்றுல அவன் எழுதுகிறான், ஆளியும் குடலும் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னுடைய உபத்திரவத்தில் நான் கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன், நீர் என்னை இக்கட்டு காலத்தில் விடுவித்தீர் என்று அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற வேளையில ஒரு விசுவாசத்தினால ஒரு உபத்திரவ சூழ்நிலைகள்ல முழங்கால் படியிட்டு ஜெபித்து தேவனை துதித்தார். மீனுக்கு கட்டளையிட்டார், போதும் ஏன் பிள்ளைய இவ்வளவு நேரம் வயிற்று வச்சுட்டா, போய் கடல்ல கக்குங்கிறார். மீன் வயிற்றில் இருந்தபோல யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் எதற்காக இந்த 3 நாள் கொடுக்கப்படுதுன்னா, மனுஷகுமாரன் பாதாளத்தின் அடியிலே 3 நாள் வேதனை படுவார் என்பதை மறைபொருளாய் யோனாவை கொண்டு அந்த இடத்துல சம்பவித்தது. பாதாளத்தில் இருந்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பட்சத்திலே நமக்காகவும் நம்முடைய சந்ததிக்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் பரிந்து பேசுகிறார், உதவி செய்கிறவார் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொப்பனக்காரன் என்று சொல்லக்கூடிய யோசேப்ப அவன் தன்னுடைய தகப்பன்ட சொல்றான், என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நினைச்சு மற்ற சுத்தி இருக்கிற அரிக்கட்டுகள்லாம் என்னை வணங்குச்சு, என்னுடைய நட்சத்திரம் மட்டும் நினைச்சு மற்ற சுத்தி இருக்கிற நட்சத்திரம் என்ன வணங்குச்சுங்கும் போது அப்ப கேட்கிறான், நானும் வணங்கணுமோ? தரிசனம், தீர்க்க தரிசனமும் சொப்பனமும் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாகவே எச்சரிக்கப்படுகிறது. எதற்காக? அழைத்து கொண்டு வா. ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஜெபத்தை முடிக்க போகிறோம். இன்னைக்கு மதியான வேலைகளில் நான் தூங்கிக்கிட்டு இருக்கிற வேலையில் கர்த்தர் காண்பித்தார். என் மனைவிட்டு நான் சொன்னேன், என்ன காண்பிச்சார்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு விஷயத்தை காண்பிச்சார்னா, என் மனைவி ஒரு மலை மேலே ஏறி முன்னாடி போயிட்டா, பின்னாடி நான் வந்துட்டு இருக்கேன், திரும்பி பார்த்தா என்னுடைய பிள்ளைகள்லாம் கீழே நிற்குது. ஸ்தோத்திரம். ஸோ திரும்பி பார்க்குற சூழ்நிலையில் எதற்கு இவங்க நிற்கிறாங்க போய் கர்த்தர் சொல்கிறார், மனைவி ஸ்பீடாக போயிட்டு இருக்கா, கர்த்தருக்குள்ள வரணும் ஆதிக்குள்ள ஓடிட்டு இருக்கா, அது ஓடட்டும், நீ கொஞ்சம் திரும்பி பார்த்து உன் பிள்ளைகளையும் உன்னோடு கூட அழைத்து கொண்டு மலையில ஏறு. சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. சோதனையை கொடுக்கிற தேவன் அதை தப்பித்து தக்க வல்லவராக இருக்கிறார். யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்து அவன் அப்பாட்ட சொல்லுகிற வேலையில அவங்க அப்பனும் கேட்கிறான், எப்படியா இது சாத்தியம்? யாக்கோபு கேட்கிறான், என்ன இது முட்டாள், நானும் உன்னை வணங்கணுமோங்கிறான். ஜீவ ரட்சணை செய்யும்படியாக யோசேப்பு சில சோதனைக்குள்ளதாக, அடிமைத்தனத்திற்குள்ளதாக, சிறைச்சாலையிலும் அடிமை வேலைகளிலும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுமதித்தான். எதற்காக அனுமதித்தான் என்றா, போத்திபார் வீட்டில் ஒரு உயர்வு வருகிறது, அவன் இந்த 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 சின்ன பையனுக்கு இவ்வளவு நாலேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு போத்திபார் வீட்டில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து உயர்த்தப்பட்டிருக்கிற சூழ்நிலை, அந்த அங்கீகாரம் போதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில அவனுடைய மனைவி நிமித்தமாய் அவன் மனைவி சொல்கிறா, என் புருஷன் பிரயாணம் பண்ணி போயிட்டான், வா நம்ம ரெண்டும் சந்தோஷமா இருப்போம், நீ இள வயசா இருக்கிற, அவன் போற நேரம் என்ன மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணனா, நான் உனக்கு இந்த என் புருஷனுக்கு மேல உள்ள பதவியை நான் உனக்கு தரேன், நீ இந்த வீட்டை செழிப்பா இருக்கலாங்கிறான். அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய ஒரு என் தேவனுக்கு பயந்து நான் இந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் உதறி விட்டு நிர்வாணியாய் ஓடி வருகிறான். அவனை ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி வரான். உண்மையும் உத்தவமா இருக்கிற சூழ்நிலை அவனுக்கு அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிறைச்சாலையில போடுகிறார்கள். அவனுக்கு அந்த சோதனை எதற்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ஜீவ ரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் அவனை முன்னதாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த சோதனையில் அவன் உள்ள கிடக்கிற சூழ்நிலையிலும் நாட்கள் செல்கிற வேளையில கர்த்தர் அவன் மீது கொண்ட தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு அந்த தேசத்தை ஆளக்கூடிய 140 நாடுகளுக்கு மேலாக ஆளக்கூடிய அந்த பார்வோன் ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து கலங்க செய்து இவனை சிறைச்சாலையிலிருந்து அங்க கொண்டு வந்து உயர்த்துகிற அந்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் சொல்லுகிற வேளையில ராஜா சொல்றான், நீ சேர்ல மட்டும்தான் எனக்கு கீழே இருப்ப, மற்றபடி எனக்குள்ள எல்லா பவரும் உனக்கு தாயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், சோதனையை கண்டு ஒந்து போயிருக்கிறாயா,
வழி வாசல்கள் இல்ல. என் கண் பார்க்கிற எல்லாம் வனாந்தரமாய் காணப்படுகிறது. ஆகார் தன்னுடைய குழந்தைகளை போட்டு மரணத்திற்கு நேராய் அழுதது போல என் வாழ்க்கையும் என் சூழ்நிலையும் ஒரு அழுகையில, ஒரு உபத்திரவத்துல, பாலைவனத்தில் நான் நிற்கிறேன் என்று கதறுவாயானால் கர்த்தர் உனக்காய் ஒரு ஊற்றுக்கண்களை திறக்கிறார். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. ஓ ரிகானா சந்த ரிபாபா, வல்லமையுள்ள தேவன், தேவ ஆவியானவர் இப்பொழுதே சில ஊற்றுக்கண்களை திறக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோதனை காலகட்டத்தில் அவன் நிர்கதியாய் நிற்கிற வேளையில ஆகார் தன்னுடைய பிள்ளையை தூர போட்டுட்டு நான் செத்தா போதுங்கிற சூழ்நிலையில அவருடைய சோதனையை கர்த்தர் நம்பினார்னா தூதனை கொண்டு சொல்கிறார், உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், நீ எழுந்து புறப்படு, உன்னை இந்த தேசத்துல பெரிய ஜாதியா ஆக்குவேன், இஸ்மவேலை நான் பெரிய ஜாதியா ஆக்குவேன் என்று ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்டவர் ஆகாருக்கு பதில் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சோதனை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதிலிருந்து உதவி செய்ய தேவன் வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தில் அநேக சம்பவங்கள் இருக்குது. தாவீது என்ன பண்ணா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில கோலியாத்தை போய் எதற்காக கொள்கிறானா, தேவனை தூசித்தான்னு கோலியாத்தை கொன்ன உடனே சவுலுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். அப்பா, அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிய நம்ம வீரர்களால் யார முடியல, இந்த கோலியாத்து கொண்டுட்டான்னு சொல்லி கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறான். ஆனாலும் கொஞ்சம் அவங்க காலங்கள் போகல, காலங்கள் சூழ்நிலைகள் கடந்து போகிற வேளையில சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. தேவனை துதிக்கிற வேலையில, தேவனுடைய நம்புகிறவனை விசுவாசிக்கிற சூழ்நிலை மக்கள் பாடுகிறத கேட்ட பிசாசு சவுளுடைய இருதயத்துக்குள்ள போதுட்டான். அவன் என்ன பண்றான்னா தாவீதை கொல்லணும்னு வெறிய அலைகிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணானா, தாவீதுக்கு எப்படிப்பட்ட சோதனை கொடுத்தா தெரியுமா? சவுலை கொல்றதுக்கு 1 அல்ல 2 அல்ல 3 வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். 3 வாய்ப்புலையும் தாவீது சவுலை கொல்லவே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்த ஒருவனை அழிப்பது எனக்கு அது பாவமாய் காண்கிறதுங்கிறான். இந்த விஷயத்துக்காக கர்த்தர் அவனை மென்மேலும் அங்கீகரிக்கிறார். சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், சில விஷயங்கள்ல நமக்கு என்ன தோணுதோ நம்ம இஷ்டத்துக்கு டிசிஷன் எடுத்துடக்கூடாது. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிம்சோனை குறித்து கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை ஒரு ஜீவ ரட்சணை செய்யும்படியாக ஒரு உயர் பதவியில வைக்கிற வேளையில அவன் விபச்சாரத்திலும் தெலீலாவின் மடிக்கும் பெலிஸ்தியரிடத்திலும் போகிற வேளையில அவன் கண் பிடுங்கப்பட்டவனாய் அழிவின் நேராய் சிறைச்சாலையில் அடக்கப்பட்டிருக்க வேளையில ஒரு குறிப்பிட்ட காலங்கள் செல்லும் போது அவனை வேடிக்கை காட்டும்படியாக அவ்வளவு பெரிய சிம்சோன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேடிக்கை காட்ட வேணும்னு அவங்க கூட்டிட்டு வர்ற வேளையில அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். நீர் உதவி செய்யன்னு சொல்லிட்டு ஒரு தூணில் பக்கத்தில் போய் நிற்க சூழ்நிலை, அந்த தூணை பிடிச்சி அவனுடைய உயிரோடு இருந்தவர் அவன் ஜீவனோடு கண்ணு தெரிஞ்சவங்களோட கண்ணு பிடுங்கப்பட்டவனா சூழ்நிலை அவனால் அழிந்தவர்கள் அநேகராக இருந்தார்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சோதனையிலிருந்து உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உன் பக்கம் 1000 பேரும் உன் வலது பக்கம் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஸ்தோத்திரம். எப்படி பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, யாருக்குமே இல்லாத ஒரு வாக்குத்தத்தம். உன் பக்கத்தில் 1000 பேர், இந்த பக்கம் 16,000 பேர் செத்து போனாலும் ஒரு சேதமும் உனக்கு வராதுங்க. கொரோனா சீசன்ல எவ்வளவு பேர் மரித்து போனார்கள், எவ்வளவு செல்வந்தர்கள் தன்னுடைய ஜீவனை விட்டார்கள். இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம்னா அது தேவ சித்தம், தேவ தயவு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிக்க போகிறோம். கடைசி அந்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது அவர் உதவி செய்வார்? நமக்கு தெரியும், சின்ன பிள்ளைல எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். If you have to cry in the front of God, you are going to be blessed with God.
நீங்கள் தேவ சந்நிதியில உட்கார்ந்து அழுது முழங்கால்களை முடக்கி நம்முடைய காரியங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, தேவனே நீர் சகாயகர், நீர் என்னுடைய உதவியாளர், நாங்கள் சோதிக்கப்பட்டு இருக்கிறோம், எங்கள் சோதனையிலிருந்து விடுதலையாக்க உம்மாலே ஆகும்னு அவரை நம்புவீர்கள் என்றால், அவரை சார்ந்திருப்பீர்கள் என்றால், அவரை விசுவாசித்தீர்கள் என்றால், அவரே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் உதவியை விருதாங்க இழுத்துட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவான், கேட்டுலையும் கண்ணிலையும் சக்க வச்சுட்டு ஓடிடுவான். ஆனால் கர்த்தருடைய உதவி அப்படி இல்லைங்க. ஒன்ஸ் we have believing the God, the situation is changed, he did not change. அவரை நம்பி அவர் பக்கமாக வந்துட்டோம்னா சூழ்நிலைகள் மாறினாலும் மனுஷன் விட்டுட்டு போவான். அவர் விட்டுட்டு போகிற தேவனே அல்ல, அந்த இக்கட்டு கேரத்திலும் அந்த காலகட்டத்திலும் உதவி செய்து தூக்குவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரங்களில் மரணத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம மத்தியில் இருக்க பிரதர் ரெஸ்டாரண்ட் ஃபைனல் ப்ரேயர் பண்ணுவாங்க. பேசுகிறா தம்பி. ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவரே, அப்பா, எங்களுக்காக நன்றி. நீங்க எங்களை ரொம்ப அன்பு செய்றீங்க, நீங்க எங்களோடு இருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றிப்பா. இதோ இந்த நாள்ல நாங்க இசப்பா நாங்க தியானிச்ச வசனங்கள்ல ஆண்டவரே நாங்க ரொம்பவே இசப்பா எங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு எப்பொழுதும் எங்களை காண்கிற தேவனா இருக்கீங்க. இதோ நாங்க சோதனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு நீங்க பலனையும் கொடுத்துருக்கீங்க. சோதனை இருக்கு, அதை மேற்கொள்ள பலனும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாள் நீங்க எங்களோட பேசுனதுக்காக நன்றி. நாங்க சோதனைக்கு ஏதோ போறோமா இல்ல உங்களோட உதவியை நாங்க தேடுறோமாங்கிறது தான் எங்க கரங்கள்ல இருக்குப்பா. ஏதோ ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான வழிகள்ல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு பிரியமான வழிகள்ல போய் எங்க சுய இஷ்டத்தின்படி போய் எங்க இச்சையின்படி நாங்க சோதிக்கப்படாதபடி ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான வழிகள்ல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ ஆண்டவரே நீங்க பண்ணின வாக்கு திட்டங்களை நாங்க நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அதை பெற்றுக்குள்ள நாங்க பொறுமையோட காத்திருக்கோம்ப்பா. நீங்க எங்களை காண்கிற தேவனா இருக்கீங்க, எங்களை நீங்க வணிந்து கொண்டிருக்கீங்க, அதுக்காக நன்றிப்பா. எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. உங்களுக்கு பிரியமான வழிகளை நடக்க எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான வழி நடக்க உதவி செய்யுங்க. ஆவில வேலைப்பட உதவி செய்யுங்கப்பா. மீது உள்ள ஒவ்வொருவரையும் இப்ப பாவங்களை பண்ணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை அன்பு செய்து நடத்த வந்த கிருபைக்காக நன்றி. உங்க போக்குவரத்து துணையா இருந்தீங்க, எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திச்சீங்க, உங்களுக்கு நன்றிப்பா. உங்களை விட்டு வழி விலகி உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்க செய்திருந்தோமா எங்களை மன்னிச்சிருக்க தகப்பனே. உங்களை நோக்கி பார்க்க எங்களை தகுதிப்படுத்துங்க. நன்றிக்காக நன்றி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you for the coming.